பள்ளியில டிசிப்ளின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது தண்டனை தானே. ஆனா அது உண்மையிலே அதானா, இல்ல அதுக்கும் மேல ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். இலங்கையோட தேசிய கல்வி நிறுவனம் தந்திருக்கிற தகவல்களை வச்சு ஸ்கூல் டிசிப்ளின் பத்தின ஒரு புது பார்வையை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு கேள்வி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பத்தி நாம வச்சிருக்கிற மொத்த பார்வையையும் மாத்த போகுது. ஸ்கூல்ல சொல்ற டிசிப்ளின்ங்கிறது ஒரு தண்டனையா, இல்ல அதுவும் ஒரு பாடம் மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு திறமையா? யோசிச்சு பாருங்க. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஒழுக்கம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அது படிப்புக்கு ஏன் அவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 பாசிட்டிவ் அப்ரோச்சஸ், ஏன் பழைய தண்டனை முறைகள் சரிப்பட்டு வராதுங்கிறது, அப்புறம் கிளாஸ் ரூம்ல பயன்படுத்தக்கூடிய சில பிராக்டிக்கல் டிப்ஸ், கடைசியா ஒழுக்கத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்து முடிக்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது ஒழுக்கம்னா என்ன? பாருங்க, இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒழுக்கங்கிறது தண்டனை கிடையாது. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு பயிற்சி. எதுக்குன்னா, சுய கட்டுப்பாடு, நல்ல குணம், ஒரு ஒழுங்கான நடத்தை, இதையெல்லாம் வளர்த்து வாழ்க்கையில வெற்றிகரமா நம்ம இலக்குகளை அடையறதுக்கான ஒரு பயிற்சி. அதுவும் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒப்பீடு. ஒழுக்கத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு வெளிப்புற ஒழுக்கம், அதாவது மத்தவங்களோட அழுத்தம் இல்ல அதிகாரத்தினால வர்றது, நம்ம விருப்பம் இல்லாமலே ஒரு விஷயத்த செய்வோம். இன்னொன்னு சுய ஒழுக்கம், இதுதான் ரொம்ப முக்கியம். இது நமக்குள்ள இருந்து வர்றது, எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நாமளே ஃபாலோ பண்றது. இது வெறும் ஒரு ஸ்டெப் இல்ல, இதுதான் நம்மளோட கேரக்டரை உருவாக்குற கடைசி இலக்கு. சரி, ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டோம். ஆனா இதுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு டிசிப்ளின்டான சூழல் கத்துக்கிறதுக்கு ஏன் அவ்வளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். ஒரு ஒழுக்கமான ஸ்கூல்னா அது வெறும் அமைதியா இருக்கிற இடம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அங்க மாணவர்கள் ரொம்ப பாதுகாப்பா உணர்வாங்க. அவங்களுக்குள்ள சண்டைகள் குறையும், ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்வாங்க. இதனால அவங்களால படிப்புல நல்ல கவனம் செலுத்த முடியும். டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவும் பலப்படும். முக்கியமா ஸ்கூலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமும் வாழ்க்கைக்கு தேவையான சமூக பண்புகளை அங்கதான் கத்துக்கிறாங்க. இந்த விஷயம் எவ்வளோ சீரியஸ்னு புரிய வைக்க இந்த டேட்டா பாருங்க. இது 2019-20 அமெரிக்க பள்ளிகள்ல எடுத்த ஒரு சர்வே. ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 16% பள்ளிகள்ல சைபர் புல்லிங்கும், 15% பள்ளிகள்ல நேரடியான தாக்குதல்களும் நடக்குதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சூழல்ல எப்படி படிக்க முடியும்? இது ஒரு சில மாணவர்களோட பிரச்சனை இல்ல, இது மொத்த ஸ்கூலோட படிப்பு சூழலையுமே பாதிக்குது. சரி, பழைய மாதிரி அதிகாரம் பண்ணி கண்ட்ரோல் பண்ற முறையெல்லாம் இப்ப சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இப்ப எதுதான் வேலை செய்யும்? வாங்க, அதுக்கு பதிலா இருக்கிற 3 பாசிட்டிவான புதுமையான அணுகுமுறைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த 3 அப்ரோச்சோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இதுங்க தப்பு நடந்தப்புறம் தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு தப்பே நடக்காத மாதிரி ஒரு நல்ல சூழலை உருவாக்குறதுல கவனம் செலுத்துது. அதாவது பிரச்சனைய சரி பண்றதை விட பிரச்சனையே வராம தடுக்கிறது தான் இதோட நோக்கம். முதல்ல இருக்கிறது ஈகோலாஜிக்கல் அப்ரோச், அதாவது சூழல் அணுகுமுறை. இது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு செடி நல்லா வளரணும்னா அதுக்கு நல்ல மண்ணு, தண்ணி, வெளிச்சம் எல்லாம் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் கிளாஸ் ரூமும். அங்க நம்பிக்கை, பாதுகாப்பு, ஒத்துழைப்புன்னு ஒரு நல்ல சூழலை உருவாக்கணும். இங்க ரூல்ஸ்லாம் டீச்சர்ஸ் மட்டும் போட மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்டு அவங்களோட சேர்ந்து தான் உருவாக்குவாங்க. அடுத்தது ஸ்கூல் வைட் பாசிட்டிவ் பிஹேவியரல் சப்போர்ட், சுருக்கமா SWBPS. இது கிளாஸ் ரூமை தாண்டி ஸ்கூல் முழுக்க ஒரு பாசிட்டிவ் கல்ச்சரை உருவாக்குறது. இங்க பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் பெத்தவங்க கூட இதுல ஒரு பார்ட். நல்ல விஷயங்கள் செய்யும்போது பாராட்டுறது, வெகுமதி கொடுக்கறதுன்னு மொத்த ஸ்கூலுமே ஒரு டீமா சேர்ந்து இயங்கும். 3ஆவதா வர்றது சோஷியல் அண்ட் எமோஷனல் லேர்னிங், அதாவது SEL. இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது மாணவர்களுக்குள்ளேயே ஸ்வய ஒழுக்கத்தை வளர்க்க தேவையான திறமைகளை நேரடியாவே சொல்லிக் கொடுக்குது. உதாரணத்துக்கு, கோபத்தை கட்டுப்படுத்துறது, மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, ஒரு இலக்க நோக்கி வேலை செய்யறது, சரியான முடிவுகளை எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கும். இப்போ இந்த புது அப்ரோச் எல்லாம் ஏன் அவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நாம அதுக்கு பதிலா இருந்தா பழைய முறைய பத்தி பார்க்கணும். அதாவது உடல் ரீதியான தண்டனை. இந்த நம்பரை பாருங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இலங்கையில பண்ண ஒரு சர்வேல 80.4% மாணவர்கள் அவங்க ஸ்கூல் லைஃப்ல ஒரு தடவையாவது வலிக்கிற மாதிரி தண்டனை வாங்கியிருக்கிறதா சொல்லிருக்காங்க. 100க்கு 80 பேர். இது எவ்ளோ பெரிய பிரச்சனைன்னு இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா காலப்போக்குல விஷயங்கள் மாற ஆரம்பிச்சுது. இலங்கையில நடந்த சட்ட மாற்றங்களை இங்க பார்க்கலாம்.
1927ல சில கட்டுப்பாடுகளோட தண்டனைக்கு அனுமதி இருந்துச்சு. ஆனா 2005ல ஸ்கூல்ல எல்லா விதமான உடல் ரீதியான தண்டனைக்கும் தடை விதிச்சாங்க. அப்புறம் 2016ல அந்த தடையை இன்னும் வலுப்படுத்தி அதுக்கு பதிலா என்னென்ன பாசிட்டிவ் வழிகளை பயன்படுத்தலான்னு ஒரு லிஸ்டே கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையா? ஏன் இந்த தண்டனையை தடை செஞ்சாங்க? ஏன்னா அதனால நன்மைக்கு பதிலா தீமை தான் அதிகம். அது மாணவர்களோட மனசையும் உடம்பையும் பாதிக்குது, அவங்களோட ஆளுமை வளர்ச்சிய சிதைக்குது, அவங்களால படிப்புல கவனம் செலுத்த முடியாம போகுது. ரொம்ப முக்கியமா வன்முறை தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு அது தப்பா சொல்லிக் கொடுக்குது. இதனால மாணவர்கள் மனசுல பழிவாங்கும் உணர்ச்சி கூட வரலாம். சோ சிம்பிளா சொன்னா இது வேலை செய்யாது, உல்டாவா நிறைய பாதிப்புகளை உருவாக்கும். சரி, இவ்ளோ தியோரி பேசிட்டோம். இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கலாம். ஒரு டீச்சர் தன்னோட கிளாஸ் ரூம்ல ஒரு பாசிட்டிவான டிசிப்ளினை உருவாக்கணும்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்களை செய்யலாம்? இங்க சில சூப்பரான டிப்ஸ் இருக்கு. முதல்ல, உங்க மாணவர்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட ஒரு மரியாதையான உறவை வளர்த்துக்கோங்க. கிளாஸ் ரூம் ரூல்ஸை நீங்களா போடாம அவங்களோட சேர்ந்து உருவாக்குங்க. ஒரு பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே மாணவரோட பார்வையிலிருந்து அதை அணுகுங்க. அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. பாடம் போர் அடிக்காம அவங்கள என்கேஜ்டா வச்சுக்கோங்க. கடைசியா, ரூல்ஸை ஃபாலோ பண்றதுல கண்டிப்பா இருங்க, ஆனா எப்பவுமே அன்போடத செய்யுங்க. ஓகே, இப்போ ஒழுக்கம்னா என்ன, அது ஏன் முக்கியம், அதை பாசிட்டிவா எப்படி கொண்டு வருதுன்னு எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்ன? இந்த வரி தான் எல்லாத்தையும் சொல்லுது. ஒழுக்கத்தோட எதிர்காலம்ங்கிறது கண்ட்ரோல் பண்றதுல இல்ல, கனெக்ட் பண்றதுல இருக்கு. அதாவது கிளாஸ் ரூம்ல அவங்களோட நடத்தைய சரி பண்றது மட்டும் நோக்கம் இல்ல, அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற தேவையான திறமைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் உண்மையான நோக்கம். இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் இல்லையா? அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம கணக்கு, அறிவியல் மாதிரியே ஒழுக்கத்தையும் ஒரு திறமையா பார்க்க ஆரம்பிச்சா நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அந்த திறமைய நாம எப்படி சொல்லிக் கொடுக்கணும், ஒவ்வொரு குழந்தைக்கும் அதை கத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு நாம எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இத பத்தி யோசிங்க.